வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா பேசுறேன். ஆக்சுவலி இந்த சீசன்ல நம்ம நிறைய கேள்விப்படுறோம். 30ல 40 வயதுக்குள்ள ஆண்கள் மாரடைப்புல இறந்து போறாங்க. ஹார்ட் அட்டாக்னு கேட்டோம்னா அதிர்ச்சியிலிருந்து மீள மாட்டேங்கிறோம். அது செலிபிரிட்டிஸ் போது ஈஸியா மக்கள் மனசுல போய் ரீச் ஆகுது. அப்போ அவங்க செலிபிரிட்டிஸா இருக்கனால லைம் லைட்டுக்கு வர்றது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல சராசரியா 35-40 வயசுல ஒரு ஆண்கள் இருக்காங்க. நெஞ்சு வலிக்கிறோம், உடனே பயப்படுறோம். எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப யோசிக்கிறோம். கடவுள் இது மேபி கிளைமேட் கண்டிஷனா, இந்த சீசனா, இந்த வெயிலா, அதுல பிபி கூடுதா, அதனால ஹார்ட் அட்டாக் வருதா, இந்த டைம்ல நம்ம எடுத்துக்கிற நான்வெஜ் கொலஸ்ட்ரால் ரொம்ப போய் ஹார்ட்ல பிளாக் உண்டாக்குதா, என்ன பண்ணணும்? பால்ல வெள்ளைப்பூண்டு பல் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணுமா, எள்ளு நிறைய எடுத்துக்கணுமா, ஹார்ட்ல கொழுப்பு அடைக்காம இருக்க என்ன பண்ணணும்னு சொன்னா, ரொம்ப இனிப்பான ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பழம். ஆனா நம்மளுடைய கொலஸ்ட்ராலை குறைச்சு ஹார்ட் அட்டாக் வராம தடுக்குது. இந்த சீசன்ல இளநீ நொங்கு சாப்பிடுறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் நீங்க இந்த பலாப்பழம் சாப்பிடுறது. பலாப்பழம் அவ்வளவு முக்கியமா? இளநீ நுங்க அளவுக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா, இருக்கிற பழங்கள்லயே இது த குவீன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நான் சொல்லணும். என்ன அப்படின்னு சொன்னா, ஜென்ரலா ரத்தம் டெஸ்ட் எடுப்பீங்க. ரத்தம் டெஸ்ட் எடுக்கும்போது கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கூட இருக்கும். ரத்தத்துல ஹோமோசிஸ்டைன் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிட் ரொம்ப கூட இருக்கும். இந்த ஹோமோசிஸ்டைன் கூட இருந்தா டாக்டர் என்ன சொல்வாங்கன்னா, உங்களுக்கு ஹோமோசிஸ்டைன் கூட இருந்தா அங்கங்க பிளட் கிளாட் ஆயிரும், உங்களுக்கு பிளாக் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும்னு சொல்லுவாங்க. இந்த ரத்தத்துல உள்ள ஹோமோசிஸ்டைன் ஏன் கூடுதுன்னா, விட்டமின் B6, B12, ஃபோலேட் இந்த 3 சத்துக்கும் குறைபாடு இருக்கிறனாலதான். இந்த ஹோமோசிஸ்டைன் ரத்தத்துல குறைக்கக்கூடிய ஒரே உணவுப் பொருள் பலாப்பழம். பலாப்பழம் சாப்பிட்டா ரத்தத்துல உள்ள ஹோமோசிஸ்டைன் குறைஞ்சு, அண்ட் இதுல B6, B12 ஆப்வியஸா ரொம்ப கூட இருக்கு. விட்டமின் சி நிறைய இருக்கு. விட்டமின் சினாவே நம்ம புளிப்பு ஐட்டம், லெமன் அந்த மாதிரி தான் யோசிப்போம். கொடுக்காப்புளிக்கு அப்புறம் இனிப்பான பழங்கள்ல பலாப்பழத்துல விட்டமின் சி அதிகமா இருக்கு. இந்த பலாப்பழம் சாப்பிடும் போது ரத்தத்துல ஹோமோசிஸ்டைன் குறையறது இல்லாம பொட்டாசியம் இதுல நிறைய இருக்கிறதுனால பிபி குறையுது. எல்டிஎல்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், அதாவது அந்த கொலஸ்ட்ரால் என்னன்னா, ஆப்பிள் மேல வேக்ஸ் தருவாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மெழுகு மாதிரி இருக்கும். ரத்த குழாய்கள் அப்படியே மெழுகு மாதிரி பிசுக்கு பிசுக்குன்னு இந்த கொழுப்பு போய் ஒவ்வொரு உறுப்புகளையும் படிஞ்சு அந்த ரத்த குழாய்கள்ல படிஞ்சு அடைப்பு ஏற்படுதுல. இது என்ன பண்ணும், போய் ஒவ்வொன்றையும் கொட்டி அந்த ரத்த குழாய்களை ஃபுல்லா சுத்தம் பண்ணி கையால் இப்படி கிளீன் பண்ற மாதிரி கிளீன் பண்ணி லிவருக்கு கொண்டு எல்லா கெட்ட கொழுப்பையும் சேர்த்திரும், அது வெளியேற்றிரும். சோ பலாப்பழம் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வராது, கொலஸ்ட்ரால் குறையும், ஸ்ட்ரோக் வராது. நீங்க பால்ல வெள்ளைப்பூண்டு பல் கொதிக்க வச்சு குடிச்சா கூட வேர்வை நாற்றம் வரும், இல்ல உங்களுக்கு அல்சர் வரலாம், எல்லாமே வரலாம். பட் பலாப்பழம் நம்மளுக்கு இது நேத்து நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதமா இதை பத்தி நான் ஆய்வு, ஏன்னா பலாப்பழம் சீசன் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் பிப்ரவரில இருந்தே ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட் இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. நான் கடைசி நேரத்துல இந்த வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க. 3 மாதங்கள் நான் அவ்வளோ ஜேர்னல்ஸ், அவ்வளோ புக்ஸ் எடுத்து படிச்சேன். அமெரிக்கன் ஹார்ட் ஃபவுண்டேஷன்ல ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்டால், இந்த பழங்கள் சாப்பிட்டா பிபி குறைஞ்சி கொலஸ்ட்ரால் இல்லாம ஆயிட்டு, கெட்ட கொழுப்பு இல்லாம ஆயி நல்ல கொழுப்பு கூடி ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்கும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சில பழங்கள் சாப்பிட்டா சர்க்கரை கூடும், சில பழங்கள் சாப்பிட்டா சர்க்கரை குறையும். அதாவது ஒரு பழத்தோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வச்சுதான் அந்த பழம் சர்க்கரை வியாதி வருமா வராதான்னு சொல்லலாம். சில பழங்கள் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூட இருக்கும், சிலதுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைய இருக்கும். ஆனா பலாப்பழத்துக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் நியூட்ரல். இது சாப்பிட்டா சர்க்கரை கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. இது சாப்பிட்டா உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஏன் அப்படி சொல்றேன்னா, சர்க்கரை வியாதிக்காரங்க, கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் மட்டும் தான் பலாப்பழம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதுல பொட்டாசியம் நிறைய இருக்கு. அவங்கள தவிர மித்த எல்லாரும் பலாப்பழத்தை நிறைய சாப்பிடலாம். உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றேன். நான் தினம் ஒரு தண்ணின்னு வீடியோ போட்டேன். அதுல அடுத்த தண்ணி பலா இலைய சுடுதண்ணிக்குள்ள போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிற தண்ணி. நீங்க நம்புறீங்களா? 2013ல மிகப்பெரிய ஒரு ஆய்வு நடந்திருக்கு. அதுல எலிகளுக்கு இந்த பலா இலைய கொதிக்க வச்சு தண்ணிகள் கொடுக்கும் பொழுது சுகர் இல்லாம ஆயிருக்கு. கொய்யா இலைய கொதிக்க வச்சு குடிச்சா 45 நாள் சுகர் இல்லாம ஆகும்னு சொன்னல, அதை விட 1000 மடங்கு பெனிஃபிட்ஸ் நம்ம பலா இலைக்கு இருக்கு. இந்த பலா இலைய சர்க்கரை வியாதி உள்ள 20 பேர் டயட்ல இருக்க சொல்லி, எக்ஸசைஸ் பண்ண சொல்லி, சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணி செக் பண்ணிருக்காங்க. 20 பேருக்கு இந்த தண்ணி மட்டும் கொடுத்துட்டு என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம், எப்படி வேணா இருந்துக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணாம செக் பண்ணிருக்காங்க. இந்த பலாயில தண்ணி குடிச்ச 20 பேருக்கு சர்க்கரை இல்லாம ரத்தத்துல இன்சுலின் அளவு கூடி இருக்கு. எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னு ஆய்வு பண்ணும் போது நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன்.
என்னன்னா இது கணையத்துல போய் கணையத்துல இருக்கிற செல்கள் அழியாம தடுத்து இட் ஸ்டாப்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் pancreatic செல்ஸ். பான்கிரியாஸ்ல இருக்கிற செல் வந்து அழிஞ்சு போயிடாம இது தடுத்து பான்கிரியாஸை இளமையாக்கி இன்சுலின் சுரபியை கூட்டுது. யோசிச்சு பாருங்களேன், அப்பா அம்மாக்கு சுகர் இருந்துச்சு எனக்கு வந்துச்சு, அப்பா அம்மாக்கு சுகர் இருந்துச்சு எனக்கு வந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு வயசு இருக்கு, ஒரு வரம்பு இருக்கு. 55ல இருந்து 60 வயசுல சுகர் வந்துட்டு நம்ம தலைமுறையில 25 வயசு 30 வயசுல வந்துட்டு இந்த சுகர் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் இருமல் வருது. நம்மளுக்கு வந்து சுகர் வந்துட்டு இருக்கு. அப்ப வருஷம் ஃபுல்லா நம்மளுக்கு இந்த இலை கிடைக்கும். வீட்டை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா செட்டிநாடுல, நான் காரைக்குடியில இங்க செட்டிநாடுல இருக்கேன், இங்க வந்து வீட்டுக்கு வீடு பலாமரம் இல்லாத வீடே இருக்காது. கேரளால நீங்க பாருங்க, மோஸ்ட்லி நிறைய ஸ்டேட்ஸ்ல பாருங்க இந்த பலாப்பழம் வந்து மரம் வந்து எல்லா வீட்லயும் வச்சிருப்பாங்க. நம்ம இளமையா வாழ்றதுக்கு சித்தர்கள் பல வழிகளை காமிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க முக்கணிகள்ல ஒரு கனிகளா மா பலா வாழைன்னு ஒரு கனியை வச்சிருக்காங்க. அந்த முக்கணிகளும் கிடைக்கக்கூடிய சீசன் இது. இந்த சீசன்ல மாம்பழம் கிடைக்கும், பலாப்பழம் கிடைக்கும், வாழைப்பழம் கிடைக்கும். அந்த முக்கணிகள்ல ஒரு பழமா பலா வச்சு ரொம்ப ஒதுக்கப்பட்டு சாப்பிட்டா வயிறு வலி வந்துடும், வாய்வு அது இதுன்னு சொல்லி நம்ம உணவுல ரொம்ப கம்மியா எடுக்கிற பழம் இது. ஆனால் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு பழம், நம்மள சுத்தி இருக்கிற ஒரு அமிர்தம் இது. இது எடுக்கும் பொழுது நம்ம பான்கிரியாஸ் அழியாம தடுக்குது. கணையம் அழிஞ்சு போறதுனால தான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் ஆறாங்க. எல்லாருமே இன்சுலின் ஊசி போடுற நிலைமையாவது. 4 வயது 5 வயதுல இருக்க மாசமா இருக்கவங்க கூட இந்த தண்ணி வாரத்துல ஒரு நாள் குடிக்கலாம். அண்ட் குழந்தை பிறந்த அப்புறம் குடிக்கலாம். உங்க குழந்தைங்க நம்ம 7 நாளைக்கு 7 தண்ணி இருக்குல்ல, அதுல ஒரு தண்ணி இது. நீங்க அந்த தண்ணி குடிக்கும் போது உங்க குழந்தைங்களுக்கு டைப் 1 மற்றும் டைப் 2 டயபெட்டிஸ் வராது. பான்கிரியாஸ் செல்ஸ் அழியாது, இளமையா இருக்கலாம். என்கிட்ட எல்லாரும் கேட்டே இருந்தீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உங்க ஃபேஸுக்கும் இப்பக்கும் நிறைய மாற்றம் இருக்கே, நீங்க யங்கா தெரியுறீங்க, என்ன பண்றீங்க, ஒர்க் அவுட் பண்றதுனால எக்ஸசைஸ் பண்ணனால ஏதாவது ஃபேஸ்க்கு பேக் போடணும்னு சொன்னேன். ஆமாங்க, நான் வந்து பலாக்கொட்டை பேக் போடுறேன். பலாக்கொட்டையை வந்து நான் அரைச்சு அது தேன் கலந்தோ பால் கலந்தோ இல்ல பால் ஏடு கலந்தோ ஃபேஸ்க்கு போடுறேன். அது சுருக்கம் குறைஞ்சிருக்கு. என்னோட பழைய 2017-18 வீடியோஸ் பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இங்கெல்லாம் சுருக்கம், தோல் தொங்கி இந்த லிஃப்ட் ஆகி டைட் ஆயிருக்காது, இந்த ஸ்கின் ஒரு மாதிரி சுருக்கம் தெரிஞ்சு ஒரு ஏஜிங் தெரிஞ்சது. ஆனா இப்ப உண்மையாவே எனக்கே டிஃபரன்ஸ் தெரியுது. நான் வந்துட்டு டெய்லி ஒரு நாள் தவறாம நைட் இந்த பலாக்கொட்டை பேக் போடாம தூங்குறது இல்ல. இந்த 2 வருஷம் இந்த வீட்டுக்கு வந்தப்ப எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பலாமரம் இருக்கு, இருக்கேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சத்தியமா இதுக்கு இவ்வளவு பயன் இருக்குமா? அதுவும் நான் படிக்க நேற்று ராத்திரி எப்படா பொழுது வீடியோ, எப்படா இந்த வீடியோ போடுவோன்ற அளவுக்கு ஆயிருச்சு. ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. சரி, இந்த பலாப்பழத்தை நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது எங்க வீட்டுக்கு ஆக்சுவலி பிரசாத் அண்ணா வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, தாய்லாந்து நான் போயிருந்தப்போ ஒவ்வொரு வீட்லயும் இந்த பலாப்பழமும் துரியன் பழத்தையும் வச்சு சாப்பிடுவாங்க, ஏன்னா இது கேன்சர் வராதுன்னு சொல்லிட்டு, இது ரொம்ப முக்கியம்பான்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரம் ஃபுல்லா வச்சிருந்தேன். ஆல்மோஸ்ட் பாதி காலி பண்ணி சாப்பிட்டாங்க உட்காந்து. ரொம்ப முக்கியம், பிள்ளைகளை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இது கேன்சர் ஆக்ட் பண்ணுமா? அப்படி என்ன பலாப்பழம் கேன்சர் பண்ணுது அவ்வளவு முக்கியமானு சொன்னா, நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன்ல, நொங்கு இந்த சீசன்ல கிடைக்கும், நொங்குல வந்து ஆந்தோசைன் ஃபைட்டோ கெமிக்கல் இருக்கா, சாப்பிட்டா மார்பக புற்றுநோய் வராதுன்னு. பழங்கள்ல பலாப்பழத்துல மட்டும்தான் நிறைய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கு. அதுவும் வெறும் ஆந்தோசைனன் கிடையாது, இதுல வந்துட்டு பிளாவனாய்ட்ஸ், டானின்ஸ், நிறைய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கு. ஃபைட்டோ கெமிக்கல்ன்றது என்னது, அது என்ன முக்கியம், எப்படி கேன்சர்ல வேலை பார்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கும். அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா, இப்ப நம்ம வீட்டுல ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வீட்டுல வந்துட்டு ஒரு மரக்கட்டை இருக்கு, அங்க வந்து ஒரு செல்லுப்பூச்சி இருக்கு. அந்த செல்லுப்பூச்சி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, அந்த மரக்கட்டை ஃபுல்லா புத்து மாதிரி கட்டி மரக்கட்டையை ஃபுல்லா தின்னு முடிச்சிடும். அதே மாதிரி நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருந்தா அது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நல்ல செல்களையும் டிஷ்யூக்களையும் தின்னு நம்ம உடம்பு அழிச்சிடும். அதுதான் கேன்சர். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் கேன்சர் வர்றதுக்கு காரணம். இது என்ன பண்ணுமா, இதுல இருக்கிற ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் நம்ம சாப்பிடுற பழங்களை விட, ஆப்பிளை விட, ஆப்ரிகாட்டை விட, வாழைப்பழம் விட, பலாப்பழத்துக்கு நிகர் எந்த பழமும் இல்லைன்னு கூகுள் எல்லா சைட்லயுமே போட்டிருப்பாங்க. நீங்க பலாப்பழத்தை எடுத்து பாருங்க, ஆப்பிளை விட, ஆப்ரிகாட்டை விட, பனானா விட அப்படின்னு சொல்லின்ற வார்த்தை வந்து, ஏன்னா ஆப்பிள் டே கீப்ஸ் டாக்டர் அவேன்னு சொல்லுவோம், ஏன்னா ஆப்பிள் லிவருக்கு நல்லதுன்னு. ஆனா ஆப்பிள் லிவருக்கு தான் நல்லது. பலாப்பழம் வந்து நம்மள இளமையா வச்சுக்க, 150 வயசுலயும் நான் வந்து ஒரு 70 வயசுமா தெரியணும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து 50 வயசுலயும் ஒரு 30 வயசுமா தெரியணும்னு சொன்னா பலாப்பழம் சாப்பிடணும். வெளியே இருக்கிற தோல் சுருக்கம் மட்டும் தான் அப்ளை பண்ணா குறையுதுன்னு கிடையாது, உள்ள இருக்கிற உறுப்புகள் இளமையா இருக்கு. அப்படி இந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை மட்டும் தான் தடுத்து இது வந்துட்டு கேன்சர் வராம தடுக்குதா அப்படின்னு பார்த்தா, நான் இந்த விஷயத்த சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவீங்க. கேன்சர், இப்ப இதுதான் கேன்சர் செல்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம மரத்துல இருக்கிற வேர் வந்து தண்ணி போற பாதை ஃபுல்லா வேர் படர்ந்து தண்ணியை உறிஞ்சி வேர் வந்து படர்ந்துட்டே போகும். எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அதை நோக்கி போகும். இப்ப கேன்சர் செல்ஸ் என்ன பண்ணும்னா, சுத்தி வந்துட்டு ரத்த ஓட்டம் இருக்கிற பகுதிக்கு ஃபுல்லா அப்படி போய் அப்படியே சிலந்தி வலை மாதிரி இது விரிச்சுக்கிட்டே போகும்.
இந்த பலாப்பழம் நம்ம நிறைய எடுத்துக்கும் பொழுது இந்த கேன்சர் செல் சுத்தி ஒரு புது ரத்த குழாய் கூட உருவாகாம தடுக்குமா. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இந்த ரத்த குழாய்கள் வர்றது மட்டும் இல்லாம இது காய விட்டு பட்னி போட்டு சாவடிச்சிருமா கேன்சர் செல்ஸ். சோ பரம்பரையா கேன்சர் இருக்கு, ஜெனட்டிக்கா கேன்சர் ஃபேமிலியில இருக்கு, இல்ல கேன்சர் எனக்கு ஏற்கனவே இருக்கு அப்படின்னா நான் நிறைய பலாப்பழம் எடுக்கணும். எடுக்கும் பொழுது இதுல ப்ரீபயோட்டிக்ஸ் இருக்கு, அதனால குடல் சம்பந்தமான புற்றுநோய்கள் ஸ்பெசிபிக்காவே வராதுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இந்த கேன்சர் செல்களை சுத்தி வந்துட்டு ரத்த குழாய்கள் குறைக்கிறது இல்லாம இந்த செல்ஸ்க்கு போற ரத்த ஓட்டத்தையும் குறைச்சு இது முழுசா அழிக்குமா. திரும்பின பக்கம்லாம் கேன்சர், பாக்குறவங்க எல்லாருக்கும் கேன்சர். சீசன் இருக்குமோ பலாப்பழம் சாப்பிடுங்க, சீசன் இல்லாதப்ப பலாக்கொட்டையை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, தோசை மாவு சப்பாத்தி மாவுல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அதே மாதிரி சீசன் சுத்தமா பலாக்கொட்டையும் உங்களுக்கு தீந்து போச்சு, 6 மாசம் தான் வந்துச்சு, மீதி 6 மாசத்துக்கு என்ன பண்ணணும்னா இந்த பலா இலை தண்ணியை குடிங்க. இது கணையத்தை இளமையாக்குறது இல்லாம நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு உதவுது. ஆக்சுவலி தோல் சம்பந்தமான நோய்கள் இருக்குன்னா நம்ம வந்துட்டு குப்பமேனி இலையை அரைச்சு மஞ்சள் கலந்து தடவி அது ரொம்ப எரியும். நிறைய இலைகள் போடுவோம், வல்லாரக்கீரை போடுவோம், வேப்பலை அரைச்சு போடுவோம். ஆக்சுவலி ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்கா. அதாவது கிருமி நாசினி. நீங்க இப்போ கபசுரண குடிநீர் குடிக்கிறீங்க, நிறைய தண்ணி குடிக்கிறீங்களா, இந்த தண்ணி குடிச்சாலே விட்டமின் சி நிறைய இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு. கரோனாவாது ஆட்டுக்குட்டியாது எதுவுமே நம்ம வீட்டு பக்கம் வரவே வராது. ஆக்சுவலி வந்துட்டு ஆட்டுக்குட்டி வரணும், அது நிறைய இதெல்லாம் சாப்பிடட்டும், அதுவும் ஆரோக்கியமா இருக்கணும்ல. நீங்க நம்ம சாப்பிடுறது மீதி ஒவ்வொரு கொலையா வெட்டி போடுங்க, விலங்குகள் கூட வந்து இந்த இலையெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கட்டும், விரட்ட வேண்டாம். அப்புறம் வந்துட்டு இது என்னன்னா ஆக்சுவலி வந்து இந்த பன்றிகளுக்கு 2013 தோல் சம்பந்தமான நோய்களுக்கு ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த இலையை அரைச்சி இதோட சாறு எடுத்து பன்றியோட உடம்புல தடவி பார்த்தாங்களாம். ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்து வெளியில ரோட்ல போகும்போதெல்லாம் நிறைய கடைகள் இந்த பன்றி எல்லாம் வெட்டி தொங்க விட்டுருக்கும் போது சிகப்பு கலர்ல நீளமா தொங்க விட்டுருப்பாங்க. இப்ப இது என்னது, இது என்னது, என்னமோ ஆரஞ்சு கலர்ல இருக்கு, ரெட் கலர்ல இருக்கு, ஏதோ தொங்க விட்டுருக்காங்கன்னா அது பன்னியோட கொழுப்புன்னு சொன்னார்ல. பன்னியோட கொழுப்பு எப்படி ஆரஞ்சு ரெட் கலர்ல இருக்கா, பேர் வார்னு சொல்லுவாங்க தமிழ்ல. எனக்கு எதுனாலும் ஒரு ஆர்வம் இருக்கும்ல தெரிஞ்சுக்கிறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சரி இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதை வந்து அதுக்கப்புறம் அதுல மருத்துவ பயன் இருக்கா, எதுக்கு இதை வாங்குறாங்க, இது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த வார எடுத்துட்டு போய் அதை வந்து எண்ணெய் காய்ச்சி அதை வந்து சோரியாசிஸ்க்கு மேல தருவாங்கன்னு சொல்லி நான் ஆக்சுவலி நான் பயங்கரமா ஆராய்ச்சிலாம் பண்ணுவேன். அதை வாங்கி நான் ட்ரை பண்ண, பயங்கர ஸ்மெல், தாங்கவே முடியாத ஒரு ஸ்மெல் இருக்கும். நான் அதை விட அருமையான ஹோமியோல மெடிசன் இருக்கு, கம்ப்ளீட்டாவே சோரியாசிஸ் சரி பண்ணிட்டா. இப்ப நிறைய அட்வான்ஸ்டா வந்திருக்கு, இதை போய் எல்லாம் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்ட விஷயம். எனக்கு ஷியோரா தெரியும், பண்ணி வந்து எப்பவுமே சாக்கடையிலையும் புழுதிலையும் குப்பையிலும் இருக்கும், அதுக்கு நேச்சுரலா ரெசிஸ்டன்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அதோடைய கொழுப்புல அவ்வளோ இம்யூன் இருக்கு, அதுல அவ்வளோ மருத்துவ சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த இலைகளை நீங்க கூகுள்ல பாருங்க. 2013 to 17 வந்துட்டு இந்த இலைகளை வந்து எடுத்து அரைச்சி இந்த ஜூஸை வந்து தடவினப்ப சொறி, சிரங்கு, ஃபங்கஸ் எல்லாமே கியூர் ஆயிருக்கு. அப்ப ரெகுலரா இது உள்ளார தண்ணியில குடிக்கும் பொழுது ஸ்கின் டிசீஸ், தோல் வியாதிகள் வராது. எந்த தோல் வியாதி இருக்கவங்களும் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவ்வளவு அருமையான ஒரு டிப்ஸ் நம்மளுக்கு இவ்வளவு நாள் தெரியாம நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இவ்வளவு தெரிஞ்சுக்காம இருக்கோமே, ரொம்ப வருத்தமா இருந்தது. அது மட்டும் இல்ல, சொல்லுவாங்கல்ல 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு குகைக்குள்ள போனா ஒரு இவங்களோட மந்திரவாதியோட உயிர் இருக்குள்ள நம்ம கதைகள்ல படிச்சிருப்போம்ல. உண்மையாவே வந்துட்டு கடவுள் பலாப்பழத்தை மட்டும் பாருங்களேன், இருக்கிற எல்லா பழத்தோட இதை மட்டும் ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காரு. சுத்தி ஒரு முள்ளு, இந்த முள்ளுக்குள்ள மேல இருந்து விழுந்தா கூட இந்த பழம் செதஞ்சிராத அளவுக்கு, இந்த கொட்டை டேமேஜ் ஆகிற அளவுக்கு அவ்வளோ சேஃபா இந்த பழத்தை. இது வந்து வேர்பலா, அதனால குட்டியா இருக்கு, ஆனா வேர்பலா பயங்கர இனிப்பா இருக்கும், அமிர்தம் மாதிரி இருக்கும். எங்க வீட்டுல மீதி பழம்லாம் ரொம்ப பெரிய பெரிய பழம் இருக்கும். உள்ள கட் பண்ணா கூட இந்த முடிகள் இதை பாதுகாக்க அப்படியே சிப்பிக்குள்ள முத்து வைக்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் புதைச்சு சேஃபா வச்சிருக்காரு. இது வந்து நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நெக்லிஜென்டா இருக்கும்ல. சோ இப்ப சீசன் முடிய இன்னும் 2 மாசம் இருக்கு. ஆக்சுவலி இந்த சாந்தி அக்கா டிஷ்யூ எடுத்துட்டு வாங்களேன். சீசன் முடிய இன்னும் 2 மாசம் இருக்கு. இந்த 2 மாசத்துக்குள்ள வந்துட்டு இந்த பலாப்பழத்தை எவ்வளவு சாப்பிட முடியுமோ நீங்க, குழந்தைங்க, பெரியவங்க சாப்பிடலாம். இதை சிப்ஸ் போட்டு வச்சுக்கலாம், நிறைய நாள் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. இதுல நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம், குறிப்பா தாய்லாந்து இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்துட்டு நிறைய ஜாம்லாம் செஞ்சுக்கிறாங்க இப்போதைக்கு. அதே மாதிரி இந்த பலாப்பழத்துடைய விதைகளை நிறைய சேவ் பண்ணுங்க. முகத்துக்கு போட்டா இளமையாகலாம், உள்ளுக்குள்ள வேக வச்சு சாப்பிட்டா அவ்வளவு நல்லது. புரோட்டீன், இது ரொம்ப ரிச் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே இது யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்க வீட்டுல
குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வாரத்துல ஒரு நாள் இந்த இலையை கொதிக்க வச்சு இந்த தண்ணியை குடிச்சு கணையம் அழிஞ்சிராம, சர்க்கரை வியாதி வராம, கேன்சர் வராம, போன் சம்பந்தமா, எலும்புகள் சம்பந்தமான நோய்கள் வராம இருக்க, ஹார்ட் அட்டாக் வராம இருக்க, இந்த சீசன்ல ஹார்ட் அட்டாக் வந்தவங்க எல்லாருமே நம்ம எடுத்துக்காட்டா நம்ம அவங்க வாழ்க்கையில ஒரு பாடம் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்மளுக்கு அறியாமை இருக்கு, விழிப்புணர்வு இல்ல, இந்த பழத்தை நம்ம உணவுல எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு இந்த பழத்தை சாப்பிடுங்க. ஒவ்வொரு சொல்ல பழம் சாப்பிடும் போது கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்மள சுத்தி உணவே மருந்தா எவ்வளவு சிம்பிளான ஃபுட்ஸ், டேஸ்டான இனிப்பான ஃபுட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா நம்மளுக்கு இது தெரியாம நம்ம இத அவ்வளவு அவாய்ட் பண்ணிருக்கோம். எப்படி உப்புள்ள ஐட்டம்ஸ், பாக்கெட்ல இருக்கிற உப்பு ஐட்டம்ஸ் சாப்பிட்டா கிட்னி பாதிக்கும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தினது என்னோட கடமையோ, அதே மாதிரி இதெல்லாம் நீங்க சாப்பிடணும்னு சொல்லுறது அதை விட மிக முக்கியமான ஒரு கடமை. எல்லா குழந்தைங்களும் இந்த வீடியோ பாருங்க, மறந்துடாதீங்க. லைஃப்ல அம்மா பலாப்பழம் கொடுத்தா வேணான்னு சொல்லாதீங்க, கொட்டை கொடுத்தா வேணான்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஆந்திரா, கேரளா, பல ஸ்டேட்ஸ்ல ஏழைகளின் கறி அப்படின்னு சொல்றாங்க சைவம் சாப்பிடுறவங்க எல்லாம். ஏன்னா நேற்று பிரவீனா நாட்டை நான் பேசினேன், அப்ப சொன்னாங்க அவர் பியூர் வெஜிடேரியன். அப்ப பிரவீன் என்ன சொன்னாங்க, இல்லம்மா நாங்க நான் ஆந்திரா, ஹைதராபாத் எல்லா இதுலயும் இருக்கும் போதும் இது இந்த முள்ளு வர்றதுக்கு முன்னாடி இது காமிடா, இந்த முள்ளு இவ்வளவு ஷார்ப்பா வர்றதுக்கு முன்னாடி, இந்த காய் கொஞ்சம் வளவடன் இது பண்றதுக்கு முன்னாடியே இதை பறிச்சு ரொம்ப வசதி இல்லாதவங்க புவர் பீப்புள்ஸ் இதை வெட்டி போட்டு சமைச்சா கறி குழம்பு மாதிரி டேஸ்டா இருக்குமா. இவ்வளவு நாள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க வீட்டுல வேலை பார்க்கற போதும்பனாக்கா சொல்லிட்டே இருப்பாங்க இது கறி மாதிரி டேஸ்டா இருக்கும்னு, பறிச்சுட்டு போவாங்க பிஞ்ச. ஆனா பிரவீனா சொன்னாங்க இது சைவம் உள்ள எல்லாரும் பலாப்பழத்தை இன்ஸ்டெட் ஆஃப் நான்வெஜ் அதே டேஸ்ட் கொடுக்கும், அதே குவாலிட்டி கொடுக்கும். இது புரோட்டீனுக்கும் போன்ஸுக்கும் இதுக்கும் இது ரொம்ப எடுத்துக்கும்னு சொல்லிட்டு இப்பதான் புரியுது இது எவ்வளவு தூரத்துக்கு ஏழைகளின் கறி கிடையாது. இது ஏழைகளின் மனிதர்களின் அமிர்தம், சித்தர்களின் அருமருந்து. தயவு செஞ்சு எல்லாரும் வாங்கி சாப்பிடும். லவ் யூ ஆல். நன்றி.